காலையில் எழும்பி 1 மணி நேரமாவது தேவனுக்கு டைம் கொடுத்து நல்ல காத்திருந்து வசனத்தை தியானித்து ஜெபிக்க பழகணும். ஆண்டவரை துதிக்கணும், ஆராதிக்கணும், ரொம்ப முக்கியம். அப்போ தான் அவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். இன்றைக்கு கூட நமக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறாரு. மத்திய 5:44 பின்பகுதியில், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும்னு நிறைய காரியம் சொல்லியிருக்கிறார்ல. தேசத்துக்காக ஜெபிங்க, அப்புறம் ஆளுகிறவர்களுக்காக ஜெபிங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, ஊழியர்களுக்காக ஜெபிங்கன்னு இன்னொரு காரியம் சொல்கிறாரு. உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எல்லாருடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற பிரச்சனை, நிந்திக்கிற மக்கள், பரிகசிக்கிற மக்கள், நம்மளை துன்பப்படுத்துகிற மக்கள். அது வீட்டுக்குள்ளேயும் இருக்கலாம், வெளியிலையும் இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துலையும் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் இருக்கலாம், நம்ம ஊரில் கூட இருக்கலாம். நம்ம நிந்திக்கிறவங்க காரணமே இல்லாமல் சிலர் நிந்திப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காரணமே இல்லாமல் திட்டுவாங்க, பேசுவாங்க, ஏசுவாங்க. நம்மளை திட்டுறதுக்கு நம்மளை பார்த்தோன்னே ஒரு கோழியை திட்டுற மாதிரி, மாட்டை திட்டுற மாதிரி ஒருத்தர் சாட்சி சொன்னாங்க. அவங்கள திட்டுறதுக்கு என்னோட கோழியை பார்த்து திட்டுறதான், மாட்டை பார்த்து திட்டுறதான், அவங்களுக்கு கேட்கத்தக்கதாக. இந்த மாதிரி உள்ள ஆட்கள் இப்பவும் இருக்கிறாங்க, கிராமத்தில், பட்டணங்களில் கூட இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி மற்றவங்க நிந்திக்கும் போது, பரிகசிக்கும் போது நம்முடைய உள்ள காயப்படுதில்லை, துக்கப்படுதில்லை. என்ன செய்யறது நீ கலங்குறோம்ல, நம்மள ஏதாவது பேசிடலாமா, பழிக்க பழி ஏதாவது சொல்லிடலாமா அப்படின்னு தோணும். அந்த ஆண்டவர் ஒரு வழி சொல்கிறாரு. உங்களை நிந்திக்கிறவர்கள் உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை பரிகாசம் பண்ணுறாங்க, என்னை இப்படி கேவலமாக பேசுகிறாங்க, அதனால் அவங்கள நீங்கள் நியாயம் விசாரிங்க, அவங்கள பழிக்க பழி வாங்குங்க. அப்படி ஜெபிக்கிறதா? அப்படி ஜெபிக்கிறதா ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆண்டவர் சொல்றார், மன்னிங்க, உங்களை மன்னித்து ஜெபிங்க. ஆண்டவரே, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை வேதனைப்படுத்துகிறாங்க, அவங்கள மன்னிச்சிருங்க, அவங்கள ஆசீர்வதிங்கன்னு சொல்லி அவங்கள மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபிங்க. முதல்ல உங்களுக்குள்ள மாற்றம் வரும். உங்களுடைய துக்கம், சலம் எல்லாம் மாறி நீங்கள் சந்தோஷமாயிருவீங்க. ரெண்டாவது, யார் உங்களை நிந்திக்கிறாங்களோ, யார் உங்களை காயப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்குள்ள மாற்றம் வந்துடும். ஆண்டவர் இந்த மாற்றத்தை உண்டாக்குவதை நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் நம்மளை நிந்திக்கிற ஆள்கிட்ட போய், ஏன் என்னை நிந்திக்கிற, ஏன் என்னை பரிகாசம் பண்ணுற, ஏன் எனக்கு துன்பப்படுத்துகிற, பேசிலாம் சரிப்படுத்த முடியாது. நம்ம வாழ்கிற உலகம் அப்படிப்பட்டது. ஆண்டவர்கிட்ட போங்க, அவங்கள ஆசீர்வதித்து மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே காரியங்களை சரி பண்ணிடுவார். சரியா? இப்போ ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள், எங்களை பரிகசிக்கிறவங்க, நிந்திக்கிறவங்க, எங்களை துன்பப்படுத்துகிறவங்க, அவங்கள மனப்பூர்வமாய் நாங்கள் மன்னிக்கிறோம், அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய மகன், உம்முடைய மகள் அவங்கள ஆசீர்வதித்து மன்னித்து ஜெபிக்கிறதுனால என் உள்ளத்தில் சந்தோஷம் வரட்டும், அந்த துக்கம், அந்த காயம் உள்ளத்தை விட்டு மாறட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும். ஒரு அற்புதம் செய்து அவளை மகிழ பண்ணுங்க. நாங்கள் எப்பொழுதும் உடைய வசனத்தின்படி நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.